சொல்றீங்க. எனக்கு உண்மையான பதில் வேணும் பிரதர். வீடியோஸ் பாக்குறாங்க நிறைய பேர் சொல்ற முக்கியமான விஷயம், திவாகர் பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு டாக் வருது. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எவ்வளவோ பாசிட்டிவ் இருந்தா கூட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. எனக்கு திவாகரா உண்மையான பதில் என்ன? இதை நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா? அது கமெண்ட் போடவே போடத்தானமா செய்வான், அது இயற்கை தானே. இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த போடாத கமெண்ட் கிடையாது. திருப்பி நீங்க அதே பதில் தான் சொல்றீங்க பிரதர். நான் கேட்கிற கேள்வி என்ன, உண்மையிலே நான் ஃபீல் பண்ணதுமா இது உங்க ஆக்டிங் பெஸ்டா நம்ம கொடுக்குறோம் நினைச்சுதான் பண்றீங்களா, இல்ல நிறைய பேர் கலாய்க்கிறது என்ன கலாச்சாரம் பரவாயில்லன்னு நினைச்சு பண்றீங்களா? நம்ம நேச்சுரலா தான் ஆக்டிங்கே போடுறோமா, ஆக்டிங் நல்லா பண்றோம், இது நம்ம நல்லா பண்றோம்னு ஒரு தாட்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது புதுசா நடிக்கல இல்ல விஜய். நம்ம நிறைய ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய பேர்கிட்ட அந்த புகழ்லாம் வாங்கி ஸ்கூலு காலேஜ் இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் நான் சேலத்துல படிக்கிறப்பமா நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே பயப்படுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாம், இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி ஸ்பீச்சோ டிராமாவோட கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவல் கொடுக்க முடியாது. பட் நான் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல போறப்ப அப்படியே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே அலருவாங்க.